தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் வாசிக்கிற வேத பகுதி மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை வாசிக்கும்போது அங்கே வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரை. அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன: முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தொலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ்காரியோத் என்பவர்களே. அல்லேலூயா. இங்கே என்ன படித்தோம்? சீசர்களுடைய பெயர்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீசர்கள் இருந்தார்கள் என்பது தெரியும். அது போக இயேசுவுக்கு அநேக சீசர்கள் அந்த நாட்களிலே ஆண்களும் இருந்தார்கள், பெண்களும் இருந்தார்கள். இவர்கள் 12 பேர்கள்தான், அதாவது முக்கியமான நெருக்கமான அப்போஸ்தலர் என்று நாமம் கொடுக்கப்பட்ட சீசர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. இவங்க என்னன்னா, அதாவது மற்ற சீசர்கள்லாம் இயேசுவை பின்பற்றினவர்கள். இவர்களும் இயேசுவை பின்பற்றினதோடு மாத்திரமல்ல, இயேசுவோடு இருந்து அவரோடு தூங்கி, அவரோடு உறங்கி, அவரோடு சாப்பிட்டு, அப்படியே எல்லாமே இயேசு எங்கே இருக்காரோ அவங்க இருப்பாங்க இங்கே அங்கே. அப்படி வாழ்ந்த ஒரு 12 பேர். அல்லேலூயா. சரி, இயேசுவே ஜெபித்து இவர்களை தெரிந்தெடுத்து இவர்களை நியமித்து கொண்டார். அதெல்லாம் நம்மளுக்கு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதன் அந்திரேயா, அவரை குறித்து தான் இன்னைக்கு நம்ம சில காரியங்களை அறிந்து கொள்ள போகிறோம். நல்லா கவனிக்கணும். பேர் என்ன? அந்திரேயாவை பற்றி அங்கே என்ன சொல்லியிருக்கு அதை வாசிங்க. முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவனுடைய சகோதரன் அந்திரேயா. ஹல்லேலூயா. சரி, இவங்கெல்லாம் அந்த அந்த செபதேயுவின் பிள்ளைகள் யாக்கோபு, யோவான், இன்னும் இந்த பேதுரு, அந்திரேயா, இவங்கெல்லாம் பக்கத்து அப்படியே ஒரே ஊருக்காரங்க. சரி பாருங்க, அதுக்கு முன்னாடியே இவங்க இந்த அந்திரேயா என்பவர் யோவானுக்கு சீசனாக இருந்தவர். யோவானிடத்தில் ஞானஸ்நானம் பெற்று யோவானுக்கு சீசனாக இருந்த நபர்களில் ஒருவராய் இருந்தார். அந்திரேயாவுக்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர்னா ஆண்ட்ரூஸ் அல்லது ஆண்ட்ரூ என்று சொல்லுவார்கள். ஆண்ட்ரூ என்கிற ஆங்கில பெயர் தான் தமிழில் அந்திரேயா. அந்த கிரீக் நேம் வந்து அந்திரேயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த அந்திரேயா அப்படின்னு சொல்லும்போது வீரமுள்ள மனிதன், தைரியமுள்ள மனிதன் என்கிறதான ஒரு பொருள். ஆண்ட்ரூ அப்படின்னா தைரியமானவன் என்று சொல்லப்படுகிறது. இவரை குறித்து தான் இன்றைக்கு நம்ம சில காரியங்கள், இவருடைய வாழ்க்கையிலே உள்ள சில, பொதுவாக எல்லா சீசர்களிடத்திலும் அநேக நன்மையான காரியங்கள் உண்டு. இந்த அந்திரேயாவை கொண்டு அவருடைய ஆண்டவர் அவரை நடத்தின விதங்கள், ஆண்டவரோடு இருந்து அவர் செயல்பட்ட அந்த வாழ்க்கை முறையை வைத்து பார்க்கும்போது நமக்கு தேவையான அநேக காரியங்கள் இருந்தாலும் சிலவற்றை மாத்திரம் இன்றைக்கு நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். பாருங்க, முதலாவது இந்த அந்திரேயாவின் ஆரம்ப நாட்களிலிருந்து வருவோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கும்போது, இந்த அந்திரேயா யோவான் சொன்னதை கேட்டு,
அந்த வசனத்தை வாசிக்கும் போது தெரியும். வாசிங்க. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன் இயேசுவின் பின்னே செல்ல வந்து விட்டான். அல்லேலூயா. நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அது வரைக்கும் அவன் யாருக்கு பின்னாடி இருந்தா? யோவான், அதாவது யோவான் ஸ்நானகன் இருக்கார் இல்லையா, அவருக்கு பின்னாடி ஞானஸ்நானம் கொடுத்த யோவான். இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் அல்ல, ஞானஸ்நானம் கொடுத்த சகரியா எலிசபெத் என்கிறதான பிள்ளையாகிய யோவான். சரி பாருங்க, அவருக்கு சீசனாக இருந்தவர் தான் யாருன்னா இந்த அந்திரேயா. இந்த ஒரு அனுபவம் என்ன அனுபவம்னா, இவர் ஏற்கனவே ஒருவரை பின்பற்றி கொண்டிருக்கிறார், ஒரு நல்ல இடத்துல இருக்கிறார். ஆனாலும் இவர் இயேசுவை பின்பற்றும்படியாக அந்த இடத்தை விட்டு எங்க வர்றாரு? இங்க வர்றார். அல்லேலூயா. இவருக்கு அதாவது நல்லா கவனிங்க, இவர் ஒன்றை விட்டு இன்னொன்றுக்கு வருகிறார். அதாவது இருந்தது நல்ல ஒரு இடம்தான், நல்ல ஒரு பின்னணியும். யோவான் ஸ்நாபகனுக்கு என்னவா இருக்கிறார்? சீசனாக இருக்கிறார். ஆனால் யோவானை சொல்றாரு, சாட்சி கொடுத்தார் இயேசுவை குறித்து. அப்போ அங்கிருந்து ரிலீஸ் ஆகி அங்கிருந்து விடுபட்டு இவர் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு சீசனாய் வருகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இவருடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, இவர் சீசன் என்கிற விதத்தில் இவர் ஃபாலோ பண்ணுகிறதான பின்பற்றுகிற அந்த உபதேசம் கொள்கை, எனக்கு குரு யாரு? யோவான். அப்படிங்கிறத விட்டு இயேசுவின் பின்னே வருகிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவருடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மத்திய 4ஆம் அதிகாரம் 19 to 20 வரை வாசிக்கும் போது இயேசு சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்கிற அந்த அவர்கள் என்கிற பட்டியலிலே ஒருவர் தான் இந்த அந்திரேயா. அல்லேலூயா. கவனிங்க, அப்போ இவருடைய வேலையை விட்டுட்டும் யாருக்கு பின்னாடி வர்றாரு? இயேசுக்கு பின்னாடி வர்றாரு. இவர் ஒரு அமைப்புக்குள்ளாய் இருக்கிறார். நல்ல ஒரு யோவான் என்கிறதான அந்த நல்ல ஒரு அமைப்புக்குள்ளாக ஒரு தான் பின்பற்றுகிறதான ஒரு குருவுக்கு கீழாக இருக்கிறார். இந்த ரெண்டையுமே அவர் விட்டுட்டு யாருக்கு பின்னாடி வந்துட்டாரு? இயேசுவுக்கு பின்னாக வருகிறார். அல்லேலூயா. கவனிங்க, இந்த இடத்துல இந்த 2 காரியத்தை மையமாக வைத்து இந்த அந்திரேயாவுக்கு தியாகமுள்ள அந்திரேயா பேர் என்னது? தியாகமுள்ள அந்திரேயா. தியாகம் பண்ணுகிறார். ஒன்றாவது அவருடைய வேலையை தியாகம் பண்ணுகிறார். இயேசு அழைத்தது நிமித்தமாக அவருடைய வேலையை தியாகம் பண்ணி விட்டு விட்டு வருவது. 2வது, அவர் ஒரு நல்ல இடத்துல தான் இருக்கார், ஒரு நல்ல ஒரு போதனையை கேட்டு தான் இருக்கிறார். ஆனாலும் அதைவிட சிறந்ததும் மேலானதுமாகிய இயேசுவின் போதனையை கேட்பதற்கும் இயேசுவுக்கு பின்னாக இயேசுவை பின்பற்றுகிற ஒரு சீசனாய் இருப்பதுதான் நல்லது என்பதை தெரிந்து கொண்டு அவர் என்ன செய்கிறார்? அதையும் விட்டுட்டு வர்றார். அல்லேலூயா. சரி, அப்போ இங்கே அந்திரேயா ஒரு தியாகமுள்ள அந்திரேயாவாக அறியப்படுகிறார். பாருங்க, இந்த இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமானால், இயேசுவை பின்பற்றுவதற்கு சில காரியங்களை நாம் தியாகம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதுல 2 முக்கியமான காரியம் இங்க நம்ம பார்த்தோம். வலைகளை விட்டு வந்தான். எதை விட்டுட்டு வந்தாரு? ஆமா, நம்மளாம் சொல்லணும், வேலைகளை விட்டு வந்தான். சரி, அப்புறம்
தான் பின்பற்றி வந்த ஒரு மார்க்கத்தை விட்டு வந்தான். இந்த ரெண்டும் நம்ம தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சில மார்க்கத்திலே போய் கொண்டிருக்கிறார், சில கொள்கைக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் விட்டுட்டு இயேசு என்ன சொல்றார், அவருடைய வசனம் எனக்கு என்ன போதிக்கிறது, அதற்காக அவைகளை நாம் தியாகம் செய்யணும். ஆமென், அல்லேலூயா. அதுபோல இந்த வலைகள் என்பதோ அதைத்தான் காண்பிக்கிறது. அது நம்முடைய வேலை காரியங்கள் இப்படி நமக்காக. அதனால் வலைகளை விட்டு வந்தான்னா சிலருக்கு, இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கு மொத்தத்திலேயே வலையை, அப்புறம் நாங்கள் போய் வலையை எடுக்கக்கூடாது, அப்படி வந்தது. அதனால் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட அழைப்பு கிடையாது. சிலர் மொத்தம் வலைக்குள்ளேயே போயிடுறாங்க. அப்படிப்பட்டவர்கள் அந்த வலைக்குள்ளே இருந்து வெளியே வரணும். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு வலைன்னா வேற பொருள் தான் எல்லாருக்கும் தெரியும், வெப். அந்த வலைக்குள்ளே தான் இன்னைக்கு உலகமே என்ன செய்து கொண்டிருக்கிறது. ஆமாம், எந்த வலையோ எல்லா வலையும் விட்டுட்டு என்ன செய்யணும், தியாகம் பண்ணணும். ஆமென், கவனிக்கிறீங்களா? அதனால் அந்த வலையும் சேர்த்துக்கோங்க. இந்த வலையில் எந்த வலை? ஆமாம், வெப்பு வலைகளையும் சேர்த்துக்கோங்க. எல்லாருக்கும் அந்த வலையிலும் இப்போ மாட்டிகிட்டு இருக்காங்க அநேகர். அதை விட்டு வரணும், அதுதான் தியாகம். அல்லேலூயா. இந்த அந்திரேயா அப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். வலைகளை விட்டு வந்தார். அவர் பின்பற்றி வந்த சிலருக்கு, என்னுடைய குடும்பம் நல்ல ஒரு குடும்பம், என்னுடைய குடும்பம் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது, அங்கேயே நல்ல போதனைகள் இருக்கிறது, அங்கேயே நல்ல காரியங்கள் இருக்கிறது, எல்லாம் ரைட்டு தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் நிமித்தமாக அப்படிப்பட்ட காரியங்களை விட வேண்டுமானால் வெட்டுதான் ஆகணும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சரி, அது நம்முடைய வாழ்க்கையின் எந்த பகுதியிலையும் இயேசுவுக்காக, அது ஊழியமாகட்டும், வேலையாகட்டும், ஆண்டவருக்காக விட வேண்டிய எந்த ஒரு காரியமாகட்டும், அதை விட்டு தியாகம் பண்ண வேண்டியது அவசியம். இந்த அந்திரேயாவுக்குள்ள ஒரு தியாகமுள்ள வாழ்க்கை இருக்கு. சிலருக்கு ஊரை விட மனசு வராது, சிலருக்கு வேலையை விட மனசு வராது, சிலருக்கு குடும்பத்தை விட மனசு வராது, சிலருக்கு அதான் இந்த பழக்க வழக்கங்களை விட மனசு வராது. எல்லாம் ரைட்டு தாங்க, ஆனால் கொஞ்ச நேரம் என்ன செஞ்சுக்கிறேன், ஆமாம் கொஞ்ச நாள் இருந்துக்கிறேன், இந்த அப்படி. அதாவது ஒரு தியாகம் வேண்டும், ஒரு தியாகம் வேண்டும், ஆண்டவருக்காக பின் செல்லுகிற தியாகம். ஆமென். எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார், ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பல விதங்களிலே நம்மை அழைத்திருக்கிறார். பாருங்க, அந்த அழைப்புக்கு தியாகம் பண்ணுகிறவர்கள் தான் அந்திரேயா போன்றவர்கள். ஹல்லேலூயா. அப்படி நாம் ஒவ்வொருவரும் செய்யணும். ஆண்டவர் என்னை கூப்பிட்டிருக்கிறார், ஆண்டவருக்கு நான் பின் செல்லுகிறேன், அதான் ஃபஸ்ட்டாக இருக்கணும், அதான் ஹையாக இருக்கணும். அதுக்கு பிறகு தான் மீதி எல்லாம். சில எல்லாம் சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் வாங்க முழுவதுமாக ஆண்டவருக்குள்ளே வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு எல்லாமே இங்கேயே என்ன செய்யுது, நீங்கள் எப்படின்னு தெரில, நீங்கள் ஒரு வேளை முதல்ல சொல்லியிருப்பீங்களா இருக்கும். நாங்கள் போய் சில வீடுகளில் இப்போ போய் சொல்லி வாங்கய்யா சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா என்ன சொல்கிறாங்க, இப்போ எங்களுக்கும் அங்கே புதன்கிழமை என்ன நடக்குது, புதன்கிழமை வியாழக்கிழமையா, ஆமாம் அங்கேயும் ஜெபம் நடக்குது, அங்கேயும் பாட்டு ஆராதனை அல்லேலூயா அப்படிலாம் சொல்கிறாங்க. இல்லை ரைட்டு தான், யோவானை விட்டு அந்திரேயா. ஆமென். இன்னைக்கு அப்படி மாறிக்கிட்டு இருக்கு பாருங்க. இயேசுவை பின்பற்றுவது மாறுகிறது. தயவுசெய்து என்னை யாரும் பின்பற்றக்கூடாது, சரியா? இன்னைக்கு நிறைய சபைகள் அப்படியே ஆகிப்போச்சு. ஊழியர்களை பின்பற்றுகிற விசுவாசிகள், அந்த ஊழியர்
பின்பற்றுகிறவர்களாய் கூட்டங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. அவங்களெல்லாம் நம்பாதீங்க. அவங்களுக்கு என்ன செய்யணுமோ வேதம் என்ன சொல்லி தருதோ நம்ம என்ன செய்யணும்? மாறாமல் செய்ய வேண்டும். அதில் எந்த கூடுதலோ குறைவுகளோ நம்ம செய்யவே கூடாது. ஆனால் இயேசுவை தான் பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. சரி, இயேசுவை பின்பற்றுவோம். அதற்காக எதைனாலும் நம்ம தியாகம் பண்ணணும். அந்த விதத்தில் இந்த அந்திரேயா சிறப்பானவராக இருந்தார். ரெண்டாவது, அவர் பாருங்க 1:41, யோவான் 1ஆம் அதிகாரம் 41, அதில் அவர் என்ன செய்கிறார் பாருங்க, வாசிங்க அந்த வசனம். முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு சரி கிறிஸ்து என்று அர்த்தமா? பாருங்க, அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு. இங்க வந்தாச்சு. யார் கூட வந்தாச்சு? இயேசு கூட வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கிறாரு? சகோதரனாகிய இருந்தாலும் யார் தெரியுமா? அவர் தான் பேதுரு. இவரை எங்க பார்த்திருப்பாரு சொல்லுங்க? நல்லதா சகோதரனை கடற்கரையில் தான் பார்க்க முடியுமா? வீட்டில் பார்த்தார். அல்லேலூயா. இயேசுவை பார்த்துட்டு வந்த உடனே நான் இயேசுவை பார்த்தையான்னு சொன்னது எங்க? ஆமென். சரி, அதாவது சாட்சி சொன்னார். என்னன்னு சொன்னார்? நாங்கள் இயேசுவை கண்டோம். சீமோன் கேட்கிறார். ஒருவேளை சீமோன் கேட்டாரா இவரா போய் சொன்னாரான்னு தெரியாது. ஆனா இவர் என்ன சொன்னார்னா, முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு. நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் யாருக்கு சொல்லணும்? சிலெல்லாம் ஊரெல்லாம் போய் சாட்சி சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் என்ன? வீட்டில் யாருக்கா சொல்லியிருக்கீங்களா? வீட்டில் சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. வீட்டில் சொல்லணும். அண்ணன் தம்பிக்கிட்ட சொல்லணும், அக்கா தங்கச்சிக்கிட்ட சொல்லணும், அப்பா அம்மாவுக்கு சொல்லணும். என்னன்னு? நான் இயேசுவை கண்டேன். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா அவங்களுக்கு? அப்படியெல்லாம் என்ன வாய்ச்சாவிடாலும் விட்டாலும் வீட்டில் உள்ள ஆளுங்க நம்ப மாட்டாங்க. யான்னு கேட்டீங்களா? அவங்களுக்கு தெரியும். பிறந்ததுலேருந்தே பெற்றெடுத்த அம்மாவுக்கு தெரியும், வளர்த்த அப்பாவுக்கு தெரியும், கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு தெரியும், அக்கா தங்கைகளுக்கு தெரியும் நம்ம யாருன்னு. அதனால் வாயில் சொல்கிறது மாத்திரம் இல்லை, வாழ்க்கையில் இயேசுவை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இயேசுவை கண்டோம் அப்படின்னு சீமோன்ட்ட சொன்ன உடனே அந்த சீமோன் என்ன ஆயிட்டாரோ உடனே சந்தோஷப்பட்டு ஓடி வர்றார். அவருக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஆசை. இதுக்குள்ள ஒரு மறைந்திருக்கிற ரகசியம் என்னன்னா, இதுவரைக்கும் நம்ம தம்பியே எப்படி இருந்தான்? ஆமாம், நம்மகிட்ட இருக்கிறத அடிச்சு பிடிங்க திங்கிறவனா இருந்தால் இன்னைக்கு இயேசுவை கண்டவனு சந்தோஷமாக சொல்கிறானே, இவன் வாழ்க்கையில் என்னவோ நடந்திருக்குது, இவன் வாழ்க்கையே மாறி இருக்கையா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் இவர் என்ன செஞ்சிருப்பாரு. அல்லேலூயா. அது மாதிரி நம்ம சாட்சி என்பது சொல்லுவதோடு மாத்திரமல்ல, வாழ்வதும் சேர்ந்தது. இது இந்த அந்திரேயாவுக்கு இருந்தது. முதல்ல எங்கே தான் போய் சாட்சி சொல்றாரு? ஆமாம், சபையில் சாட்சி சொல்லலாம். சில எல்லாம் அதுக்குன்னே இருக்காங்க. சில பேர் சாட்சி சொல்கிற டீம். எங்கே ஐயா எங்கே சபைக்கு போகிறீங்க? அப்படி எங்கேயும் போகலைங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சபைக்கு போய் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? சாட்சியே சொல்லிட்டு இருக்கேன். பரலோகத்துக்கு போனாலும் இந்த அளவுக்கு சாட்சி தான் சொல்லுவாங்க. சரி, ஓகே, அது நம்மளுக்கு தேவையில்லை. பாருங்க, அப்போ என்னன்னா முதல்ல வீட்டில் என்ன வரணும் கவனிக்கிறீங்களா?
வீட்டில் என்ன வரணும்? சாட்சி. நம்ம கூட பிறந்தவங்க நம்மளை பார்த்து என்னன்னு சொல்லணும்? ஆமாம், இவனுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் வந்து இயேசுவை கண்டோன்னு இவன் சொல்கிற வார்த்தைக்கு என்ன இருக்குது? இவங்கிட்ட சாட்சி இருக்கு, எவிடன்ஸ் இருக்கிறது. ஆனால் மாறி இருக்கு, இவன் வாழ்க்கை மாறி இருக்கிறது. அன்னைக்கு ஒரு அடி நிலத்துக்கு சண்டை பிடிச்சான், இன்னைக்கு எதையும் தர தயாராக இருக்கிறான். என்ன அண்ணன் தம்பிகள்லாம் கவனிக்கிறீங்களா? கவனிங்க. அன்னைக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணுவான் வீட்டில், எல்லாரும் தான், அண்ணன் தம்பிக்கு மட்டும் இல்லை, அக்கா தங்கச்சி, அம்மா பிள்ளைங்க, கணவன் மனைவி. இயேசுவை கண்டோம், இயேசுவை கண்டோம். சாட்சியுள்ள வாழ்க்கை. அந்திரேயா 42வது வசனம் வாசிங்கள. பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். அல்லேலூயா. இவர் போய் இயேசுவை கண்டோன்னு சொல்லிட்டு அடுத்து செய்தது என்ன? கூப்பிட்டு வர்றான், கூட்டிக் கொண்டு வருகிறான். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் தியாகமுள்ள அந்திரேயா, அவருடைய வாழ்க்கை தியாகம், அதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சாட்சி சொல்றார். அவருடைய வாழ்க்கை தியாகமாக இருந்ததுனால தான் அது சாட்சியா சொல்ல முடிஞ்சது. சாட்சி சொன்னார். சொல்லிட்டு இப்போ என்ன செய்கிறாரு? அண்ணே பேதுரு அண்ணே போலாமா சர்ச்சுக்கு அப்படின்னோடனே அவர் கூட வந்துட்டார். அல்லேலூயா. பாருங்க, அதான் பாருங்க, சாட்சி சொல்லிட்டு கூப்பிடுங்க வந்துடுவாங்க. சாட்சியாய் வாழ்ந்துட்டு கூப்பிடுங்க, அவங்க என்ன செஞ்சிருவாங்க? இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். அப்படியே விட்டுறக்கூடாது, சொல்றதோட விட்டுறக்கூடாது, வாழ்ந்து காட்டுவதோட விட்டுறக்கூடாது. ஒரு நாள் வாயா, ஒரு நாள் என் கூட வா. பாருங்க, இது நம்முடைய குடும்பத்திலேயே முதல்ல ஆரம்பிக்கணும். இருக்கிறவங்களெல்லாம் போய் நம்ம கூப்பிடுறோம், நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்கள என்ன செய்யணும்? கூப்பிடணும், கூப்பிடணும். அதாவது நான் எல்லாரையும் தப்பாக சொல்ல, நீங்களாம் கூப்பிடாம இருந்திருக்க மாட்டீங்க. வருடங்களாய் கர்த்தரை வந்து ஆராதிக்கிறீர்கள். அப்போ நம்ம செய்யாமல் இருந்திருக்க மாட்டோம், செஞ்சிருப்போம். விடாதீங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க, கூப்பிடுங்க, கூப்பிட்டு கொண்டே இருங்க. அதற்காக ஜெபம் பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. கர்த்தர் நிச்சயமாய் கிரியை செய்வார். ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒருவேளை நீங்கள் கூட்டிகிட்டு வரலைனாலும், இங்கே கூட்டிகிட்டு வரலைன்னா, நீங்கள் கூட்டிகிட்டு வரலைனாலும், இங்கே கூட்டிகிட்டு வரலைனாலும், ஆண்டவர் அவரிடத்தில் அவர்களை இழுத்து கொள்ளுவார். அது ஓகே தானே? அவ்வளோதானே? நோக்கம் சரியாக இருக்குதுல்ல? அப்படி தானே? இங்கே கூட்டிகிட்டு வரலைனாலும், நீங்கள் கூட்டிகிட்டு வரலைனாலும், இயேசுவிடத்தில் அவங்க என்ன செய்யணும்? வந்தாகணும். அது சரியாக நடக்கும். நம்ம சில நேரம் உடனே ஒர்க் அவுட் ஆயிரும், சில நேரம் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் சோர்ந்து போகக்கூடாது. அவர்களை கூப்பிட்டு கொண்டே இருக்கணும், கூட்டிகிட்டே இருக்கணும், கூப்பிட்டே இருக்கணும். வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த நாள் வரும், கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இவருக்கு என்னன்னா, நான் இயேசுவை கண்டேன், நான் இயேசுவை பற்றி சொன்னேன், நான் இயேசுவின் சத்தியங்களின்படி போதனைகளின்படி வாழ்ந்தேன். இப்போ என்னுடைய சகோதரனுடைய ஆத்துமா, என்னுடைய குடும்பத்தினர், இந்த இவர்களுடைய ஆத்துமா, என்னோடு பழகினவர்களுடைய ஆத்துமா, அது ரட்சிக்கப்படணுமே, அது இயேசுவை அறியணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணுகிறதான ஒரு அந்திரேயாவாக இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான்.
ஆனால் ஏன் மறுபடியும் நம்ம இதை சொல்கிறோன்னா, இதை நம்ம விடக்கூடாது, செய்து கொண்டே இருக்கணும், செய்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இதை செய்து கொண்டே இருக்கணும். நம்ம என்னாலும் செய்யணும், எப்போதும் செய்யணும். கர்த்தர் அவைகளிலே கிரியை செய்வார். இந்த அந்திரேயா இந்த மூணையும் செஞ்சார். அவருடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணினார். அப்புறம் அதை சாட்சியாய் சொன்னார். அப்புறம் என்ன செய்தார்னா, காரியத்தில் இறங்கினார். அவர்களை கூப்பிட்டார், அழைத்தார். சரி, அடுத்ததாக நம்ம இந்த அந்திரேயாவை குறித்து வாசிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில் 2 சம்பவங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒன்று, நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், இந்த அந்திரேயா, இப்போ உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் தரேன். 2 குறிப்பிட்ட சம்பவத்தில் இந்த அந்திரேயா சம்மந்தப்படுறார். ஒன்று, 2ன்னா அது 2வது நான் சொல்ல போகிறது அநேகருக்கு தெரியுமா என்னன்னு தெரில. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் இந்த அந்திரேயா சம்பந்தப்படுறார். என்ன விஷயம்? சரி, என்ன நடக்குது? இயேசு சொல்றாரு, நல்லா கவனிங்க, அந்த சீனை நல்லா கவனிங்கள. இயேசு சொல்றாரு சீசர்களை பார்த்து, இவங்கெல்லாம் ரொம்ப நாளாக வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, ராத்திரியும் பகலுமாக உபதேசம் கேட்டுட்டு இருக்காங்க, வசனங்களை கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு போகும்போது என்ன கொடுத்து அனுப்புங்க, நம்ம நல்ல சாப்பாடு கொடுக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிடுவாங்க, ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்கப்பா. கன்வென்ஷன் சாப்பாடு கொடுக்கணும். என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது இந்த சீசர்கள்லாம் பாருங்க, எப்படியாவது கலந்துக்குதான்னு நினைக்கிறாங்க. அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, ஐயா போய் இவ்வளோ காசு 200 பணத்துக்கு வாங்கினாலும் இந்த ஆளுகளுக்கு என்ன செய்ய முடியாது. நம்ம பூரா இப்போ மலையிலையும் வனாந்தரத்துலேயும் இருக்கிறோம். இங்கே எந்த கடையை போய் பார்க்குறது, எங்கே ஆர்டர் பண்ணுறது, வாங்குறது. காசு இருந்தாலும் வாங்குறக்கு இடம் இல்லை, வாங்குறக்கு இடம் இருந்தாலும் என்ன இல்லை, காசு இல்லை. ஆளுகளும் சாதாரணப்பட்ட ஆளுகள் இல்லை, 5000 புருஷர்கள் மனைவி பிள்ளைகளோடு வந்திருக்காங்க. சுமார் 20,000 பேருக்கு மேலே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் பார்க்கும்போது யார் எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. நம்ம இன்றைக்கி 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய கணக்கெடுக்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ பேர் வருவாங்க, என்ன ஏதுன்னெல்லாம் ஒரு பெரிய கணக்கு போட வேண்டியதாக இருக்குது. அன்னைக்கு 20,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். என்ன கிச்சன் செட்டும் போடலை, கிச்சனில் பாத்திரமும் கிடையாது, கிச்சனே கிடையாது. மொத்தத்தில் கன்வென்ஷன் கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன செய்கிறது? அப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த சம்பவத்தை நீங்கள் எடுத்து வாசிச்சிங்கன்னா தெரியும். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 8 வாசிக்கும் போது இவர் செய்த காரியம் பாருங்க. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இப்படி எல்லாம் பிளான் போயிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க. ஆனா இவங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்று மாத்திரம் நம்மளுக்கு நிச்சயமா தெரியுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கும் இந்த ஆளுகளுக்கு சாப்பாடு கொடுக்குற எண்ணம் இல்லை. புரிஞ்சதா? யாருக்கும் ஆமாம் ஒரு கரிசனை இல்லை. ஐயோ இயேசுவை தேடி வந்திருக்கிறாங்க, நம்ம இயேசப்பாவுடைய சுவிசேஷத்தை கேட்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுத்து அனுப்பணும்ல. நம்ம ஆண்டவரை நம்பி வந்துட்டாங்க. இயேசுவும் சரி மக்களை எல்லாம் அனுப்பிவிடுன்னு சொல்லியிருந்தா பிரச்சனையே இல்லை, நம்ம அமைதியாக இருந்திருக்கலாம். இப்போ அவர் வேற என்ன சொல்கிறாரு, ஆமாம் நீங்களே இவங்களுக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க, கொடுக்காம விட்டுறாதீங்கயா அப்படின்னு வேற சொல்கிறாரு. என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு பாருங்க, அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் என்ன இருக்கு, 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 லேலுயா. பாருங்க,
இவருக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை. 5 அப்பந்தான், 2 மீன் தான். ஆக மொத்தம் அந்த பையனுக்கே சரியா இருக்கும். அதனால தான் அவன் கொண்டு வந்திருக்கான், அவனுக்கு சாப்பிட தான் கொண்டு வந்திருக்கான். ஆனால் இவர் அதை பார்த்துட்டார். அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, ஆண்டவரே இங்கே ஆக மொத்தத்தில் நான் பார்த்த வரைக்கும் என்னதான் இருக்குது, 200 பணம் இருக்குதோ இல்லையோ, வாங்குறதுக்கு இடம் இருக்கோ இல்லையோ, கடை இருக்கோ இல்லையோ, 5 அப்பமும் 2 மீனும் என்ன செய்யுது இருக்குது. ஆளை பார்த்துட்டேன் அப்படின்னு கொண்டு வா. ஹல்லேலூயா. பாருங்க, எது எவ்வளவு என்ன ஏது அதெல்லாம் முக்கியம் இல்லை. அவர் கேட்டதுக்கு சரியான பதிலை சொன்னது யாரு? இவர் தான். ஆமென். அதாவது அவர் சொன்ன அந்த 5 அப்பத்தையோ 2 மீனையோ இங்கே கணக்கெடுக்க வேண்டாம். அந்த விஷயத்தை நீங்க இங்க பார்க்க வேண்டாம். இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுடைய எண்ணம் இவங்களுக்கு என்ன செய்யணும்? ஆகாரம் கொடுக்கணும். அந்த எண்ணத்திற்கு உட்பட்ட ஒரு எண்ணமுடையவர். அந்த இயேசுவின் இரக்கமும் அந்த மனதுருக்கமும் அந்த கரிசனையும் யாருக்குள்ள இருந்தது? அதனால தான் சொன்னார், ஐயா எல்லாம் ரைட்டு தான், இப்போதைக்கு என்னதான் இருக்கு, 5 அப்பம் 2 மீன் கொண்டு வாயா, அதை கொண்டு வா. இந்த கரிசனை, அந்த ஜனங்கள் மேல் உள்ளதான மனதுருக்கம். அதனால நல்லா கவனிங்க, நம்ம ஆண்டவரை அறிந்த ஜனம் அந்த ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற இரக்கம், அந்த மனதுருக்கம், அந்த கரிசனை, ஜனங்கள் மேல் உள்ளதான கரிசனை, நம்மகிட்ட என்ன இருக்குது அது முக்கியமே இல்லை, அது அவசியமே இல்லை. அந்த கரிசனை இருந்தால் போதும். இயேசுக்குள்ளாக இருந்த அந்த கரிசனை நமக்குள்ள வந்துருச்சுன்னா போதும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு அப்படி மட்டும் நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதனால தான் இல்லாமல் இருக்கும். அப்படி மட்டும் இருந்திருந்தா, இப்படி இருந்திருந்தா, அப்படி செஞ்சிருப்பேன், இப்படி செஞ்சிருப்பேன். இப்போ என்ன செய்யறீங்க? இருக்கிறத வச்சு நம்ம என்ன செய்யறோம்? அந்த கரிசனை இருந்தால் நம்மிடத்தில் இருக்கிற அனைத்தும் அவருக்காக பயன்படும். அல்லேலூயா. சிலரும் சொல்லுவாங்க, எனக்கு பெரிய அளவில் யாருக்கிட்டையும் நம்ம பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கெல்லாம் எனக்கு பெரிய அளவில் சுவிசேஷம் சொல்ல தெரியாது, எனக்கு பெரிய அளவில் கொடுக்குறக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு அவ்வளவு அங்கே போக முடியாது, வர முடியாது, இப்படி பல நம்ம என்ன செய்கிறோம்னா காரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இது இருந்திருந்தா நான் அப்படி பண்ணியிருப்பேன், அப்படி பண்ணியிருப்பேன், இப்படி பண்ணியிருப்பேன். அதெல்லாம் விட்டுருவோம். அவருக்குள்ளே இருந்த கரிசனை இருக்கிறதா? ஆத்துமாக்களை குறித்த கரிசனை, அவர்கள் பசியா இருக்கிறார்களே என்கிற கரிசனை, அது இருந்தா போதும். ஆண்டவர் கிரியை செய்ய அது போதுமானது. அல்லேலூயா. பாருங்க, அந்திரேயாவுக்குள்ளே இருந்த கரிசனை, அந்த ஒரு அக்கறை நமக்குள்ளே இருந்துட்டா போதும். நீங்க பெருசா ஒன்றும் செய்யவே வேண்டாங்க. முழு நேரம் ஊழியம் செய்கிற நாங்களாகட்டும், ஆண்டவர் உங்களை எல்லாத்துக்குமே ஊழியம் வச்சிருக்கார். ஒரு வேளை நீங்கள் வேலையை செஞ்சுட்டு அந்த ஊழியத்தை செய்கிறீங்க. யாராக இருக்கட்டும், நமக்கு தேவை என்னன்னா ஒரு கரிசனை. இயேசுக்குள்ளாக இருக்கிற அந்த அக்கறை நமக்குள்ளேயும் இருந்துருச்சுன்னா எதை வச்சு வேணாலும் அழகாக செய்யலாம். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அவர் எதை கொண்டாகிலும், பலவீனப்பட்டவனாய் இருக்கலாம், பலவானாய் இருக்கலாம், யாரை கொண்டாகிலும் அக்கறையுள்ளவர்களைத்தான் அவர் தேடுகிறார். அல்லேலூயா. அதனால் அந்த அக்கறை வரணும். ஆத்துமாதாயத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கை விஷயத்திலும் சரி, ஒரு அக்கறை இருந்துட்டா போதும். ஆண்டவரே நான் இப்படி வாழணும் அப்படின்னு ஒரு கரிசனை மாத்திரம் உங்களுக்கு ஒரு அக்கறை அதில் வந்துச்சு. நம்ம ஆண்டவரே நான் நல்லா ஜெபிக்கணும்,
நான் நல்ல வேதம் வாசிக்கணும், அதில் ஒரு அக்கறை வந்துருச்சுன்னா போதும், ஆண்டவர் அதில் நம்மளை பலப்படுத்தி தூக்கிடுவார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்காய் வாழணும் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கறை வந்துருச்சுன்னா போதும். சிலர் சும்மா வாயில் சொல்லிட்டு இருப்பாங்க, அது வேண்டாம். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நான் என்னால் வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ கேட்கறதுக்கு இல்லை. ஆண்டவர் அக்கறை இருக்கா நம்முடைய உள்ளத்தில், நான் ஆண்டவருக்காக நிற்கணும், சாட்சியாக ஜீவிக்கணுங்கிற அக்கறை இருந்தால் போதும், ஆண்டவர் தூக்கி எடுத்துடுவார். அல்லேலூயா, ஆமென். அதுதான் முக்கியம். அக்கறை இருந்தால் போதும். அதுக்கான ஒரு வாஞ்சை, ஈகர் டிசைர், ஆமென், கர்த்தர் நடத்துவார். இப்போ பாருங்க, இது ஒன்று. அடுத்தது யோவான் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, பொதுவாக என்னைக்கு அதாவது வாசிங்க 12:22. பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தார். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். எதை அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா தெரியும். கிரேக்கர்கள் இப்போ இயேசுவை பார்க்க வந்திருக்காங்க. யார் வந்திருக்கா? ஆமாம், இயேசுவை நாங்கள் பார்க்கணையா, பார்த்து பேசணும், உங்கள் போதகரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தோடனேயே நல்லா கவனிங்க. அப்போது இவர்கள், இந்த கிரேக்கர்கள் என்பவர்கள் அன்றைய நிலையில், இப்போ இவங்க பூரா அந்த சீசர்கள் பூராமே யூதர்கள். இயேசு மனிதனாய் பிறந்த இனத்தின் இனம், சரியா? இயேசு எந்த இனத்துக்காரும் கிடையாது, எந்த ஜாதிக்காரும் கிடையாது, எந்த மதத்துக்காரும் கிடையாது. ஆனால் ஒரு மனிதனாய் பிறக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தேசத்தில் வந்து ஒரு இனத்தை தெரிந்தெடுத்து தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற, அவ்வளோதான். இவ்வளவு நடந்தது எதுக்காக? இயேசு பெத்லகேமில் பிறக்கணும், இந்தியாவில் பிறந்திருக்கலாமே. ஏசியா யூத குலத்தில் பிறக்கணும், நம்ம குலத்தில் பிறந்திருக்கலாமே. எல்லாம் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்காக நடந்தது, அவ்வளோதான். ஆனால் இயேசு எல்லாருக்கும் பொதுவானவர். பாருங்க, யூத இனத்தில் பிறந்த இயேசு, இவங்க எல்லாம் யூதர்கள். அந்த நேரத்தில் இந்த புறஜாதியினர் அப்படின்னு சொல்லலாம், கிரேக்கர்களை பொதுவாக சொன்னான். இப்போ அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவங்க போதகரை பார்க்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் போது அதை அப்படியே விடாமல் பிலிப்பு வந்து கூட நேரில் போய் இயேசுக்கிட்ட சொல்லலை. அதை கூட யாருக்கிட்ட தான் வந்து சொல்கிறாரு. அப்போ இந்த செய்தி கிட்டத்தட்ட அவங்க சீசர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த அந்திரேயா தான் இந்த விஷயத்தில் கரெக்டாக செயல்படுறார். தெரிந்திருந்தாலும் சரி, அவங்க வந்திருக்காங்கல்ல, ஒன்று சொல்லி பார்ப்போம், நம்ம தலைவர்கிட்ட, நம்ம இயேசுக்கிட்ட சொல்லுவோம். அல்லேலூயா. இதுவும் ஒரு அக்கறையில் ஒரு பகுதி. அவங்க கிரேக்கர்கள் என்ன செய்கிறார்கள்? உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். இயேசுவே, இப்போ கிரேக்கர்களும் உம்மை பார்க்க வந்து விட்டார்கள். இந்த செய்தி எங்கே போகணும்? இயேசுவுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இந்த கரிசனையுள்ள, இந்த அக்கறையுள்ள அந்திரேயா என்று சொல்லும்போது அது ஒரு பகுதி. தன்னிடத்தில் இருந்த அந்த பையனை கொண்டு அந்த ஜனங்களை போஷிக்க வேண்டும் என்பது ஒரு பகுதி. தன்னை தேடி வந்த ஜனங்கள் கிரேக்கர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய தேசத்தில். புறஜாதி மக்கள், இயேசுவை அறியாத மக்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார்கள். அவளை தேடிட்டு இருக்காங்களா இல்லையா? தேடுறாங்களா இல்லையா? உங்கள்கிட்ட கேட்குறாங்களா? இயேசுவை பற்றி கேட்குறாங்களா? நீங்கள் சொல்லாமலே கேட்குறாங்க சிலர். ஆனாலும் அவர்களுக்கு சொல்லுவதற்கு நம்மில் சிலருக்கு என்ன இல்லை? பிலிப்பு மாதிரி இருந்துட்டாலும் அது பரவாயில்லையே. பிலிப்பாவது போய் என்ன செஞ்சார்? சரி, போய் பாஸ்டர்கிட்டையாவது சொல்லலாம். இப்போ இங்கே பாஸ்டர் யாரு தான்? யார்? ஆண்ட்ரூஸ்.
நம்மக்கிட்ட ஏன் இந்த பிலிப்பு போய் அவர் சீசன் தானே, நேரில் போய் சொல்லலாம்ல. சரி பரவாயில்ல, அந்த ஊழியத்தையாவது செய்தார். அவர் என்ன செய்கிறாரு, போய் அந்திரேயாட்ட சொல்கிறார், அந்திரேயா கிரேக்கரெல்லாம் வந்திருக்காங்க, என்ன செய்கிறது? ஏய் யார் வந்தால் என்னையா போய் நம்ம என்ன செஞ்சிருவோம், இயேசு கூட சொல்லிடுவோம். அல்லேலூயா. அதனால் யாராக இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சிருவோம், இயேசுவை பற்றி சொல்லிவிடுவோம். அவங்க முதல்ல கேட்குறவங்களுக்கு சொல்லுவோம். கேட்குறாங்கல்ல, நம்மளை பற்றி கேட்குறாங்கல்ல, நம்ம ஆண்டவரை பற்றி கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. சரி பாருங்க, இது ஒரு அக்கறை, அவங்க மேலே அக்கறை, அந்த ஜனங்கள் மேலே ஒரு அக்கறை. சரி கவனிக்கலாம். கடைசியான ஒரு பகுதி மார்க் 13:3 வாசிங்க. மார்க் 13:3. பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனியா வந்து என்ன கேட்குறாங்க, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? ஆமா, நீங்க எப்பயா மறுபடியும் வருவீங்க, இவைகளெல்லாம் எப்ப சம்பவிக்கும்? உலகத்தின் முடிவிற்கும் உம்முடைய வருகைக்குமான அடையாளம். அதுதான் கேட்குறாங்க. இப்போ அதில் அந்த கேட்குறவங்க பட்டியலில் பொதுவாக இயேசுவுக்கு 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருந்தவங்க 3 பேர். அது யாருன்னா, ஆமாம், இந்த 3 பேர் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. அடுத்ததாக மீதி, அதாவது ஆண்டவர் அப்படி யாரையும் தரம் பிரித்து வைக்கலை. ஆனாலும் அவருடைய செயல்பாடுகளை வைத்து பார்க்கும்போது இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேர் கொஞ்சம் க்ளோஸ்டாக இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் மீதி எல்லாம் இருப்பாங்க. அந்த 3 பேர்த்துக்குள்ள ஒருத்தராக இவர் இப்போ இந்த இடத்துல வந்து என்ன எதுக்காகனா, உலகத்தின் முடிவு, உம்முடைய வருகை. அப்போ ஆண்டவருடைய அந்த வருகையை குறித்ததான ஒரு தாகம் யாருக்குள்ள இருந்தது? அந்திரேயாவுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. ஒரு தாகம், ஆண்டவரே நீங்க வருவேன்னு சொல்றீங்களே, உலகத்துக்கு முடிவு வரும்னு சொல்றீங்களே, அது எப்படி நடக்கணும்? இந்த தனித்து வந்து கேட்டவர்களில் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மீட்டிங் நடக்கும். இந்த பேதுரு, யோவான், யாக்கோபு வச்சு ஒரு கூட்டம் இயேசு நடத்துவார். அதில் ஒரு கூட்டம் தான் மருவ மலையில் நடந்தது. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அங்கே இயேசு பகிர்ந்து கொள்ளுவார். அதில் இந்த விஷயத்தில் யார் வந்தா? அந்திரேயாவும் வந்துட்டார். அல்லேலூயா. ஒரு தாகம், இயேசுவின் வருகையை குறித்ததான தாகம். ஆமென். அல்லேலூயா. அது இந்த அந்திரேயாவுக்குள்ள இருந்தது. அதான் நான் சொல்ல வரேன், இயேசுவின் வருகையை குறித்ததான தியாகம் அது நமக்குள்ள வரணும். ஆமென். அல்லேலூயா. வருகையை குறித்ததான தியாகம். இயேசு எப்போது வருவார்? ஒவ்வொரு நாளும் வரணும். முந்தைய காலங்களில் அப்போஸ்தலர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லும் போதே என்னதான் சொல்லி வாழ்த்தினார்கள்? மாரநாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவே சொல்லுங்க, மாரநாதான்னா என்ன அர்த்தம்? சர்ச்சோட பேரா மாரநாதா சபை? இயேசுவே சீக்கிரம் மாறும். அல்லேலூயா. அன்னைக்கு நம்ம பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அன்னைக்கு என்ன செய்வாங்களா? மாரநாதா, இயேசுவே சீக்கிரம் மாறும். அப்படி ஒருவர் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர் சபையில் அப்படி ஒரு வாழ்த்துகிற அனுபவம் இருந்தது. அல்லேலூயா. அப்படி அன்னைக்கு செய்தார்கள். அந்த ஒரு தாகம் யாருக்குள்ள இருந்தது?
இந்த அந்திரேயாவுக்குள்ளே இருந்தது ஒரு வாஞ்சை, வருகையை குறித்ததான வாஞ்சை. இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப குறைவாகி கொண்டிருக்கிறது. என்னாலும் நம்முடைய உள்ளம் ஏங்கணும், இயேசுவே என்னைக்கு வருவீர், என்னைக்கு வருவீர். இந்த உள்ளம் யாருக்கு தெரியுமா ஏங்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரெயின் வராதா அப்படின்னு சொல்ற எண்ணம் யாருக்கு வரும்? டிக்கெட் வாங்கணும், ரிசர்வேஷன் பண்ணியிருக்கணும், அப்புறம் என்ன செஞ்சுருக்கணும்? வீட்டில் உட்காந்துட்டா ஸ்டேஷனுக்கு போயிருக்கணும், டைமை பார்க்கணும். 45க்கு ட்ரெயின், 40 ஆச்சு, இன்னும் ட்ரெயின் வரலையே பாருங்கள். நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறவங்கள, அதனால தான் அதை சொல்கிறேன். டைமே பார்ப்போம், அப்புறம் எட்டி வேற பார்க்கறது, அப்புறம் சத்தம் வருதா, என்ன எதிர்பார்ப்ப பாருங்க. சாதாரண ஒரு ட்ரெயினுக்கே இவ்வளோ ஒரு தாகம். இதில் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம படுற பாடு, வீட்டில் இருந்து புறப்பட்டு ஓடி எடுத்து பாதியை விட்டு விடாம காரணம் என்ன? ட்ரெயினை பிடிக்கணும். பிடிச்சாதான் பாருங்க, நாலா சப்பராவில் இருந்து 7:30க்காவது எல்லாம் செய்ய முடியும். அவங்க காலையிலேயே எந்திரிச்சு மணிக்கணக்கில் ட்ராவல் பண்ணி சில வேளை வெயிட் பண்ணி வர வேண்டியதாக இருக்குது. இன்னும் அவங்க போய் சேரும்போது எவ்வளோ நேரம் ஆகுது தெரியுமா? ஆமாம், எல்லாம் எதுக்காகன்னா அது பாருங்க, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுல்ல. தாகம். அல்லேலூயா. சரி, அப்படி நம்மளும் தாகத்தோடு என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கணும். நம்முடைய எண்ணமெல்லாத இருக்கணும், பேச்செல்லாத இருக்கணும், உள்ளமெல்லாத இருக்கணும். அப்படி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்தப்பா, ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அன்பானவர்களே, நாம் இந்த தியாகமுள்ள அந்திரேயாவாக, சாட்சி சொல்லுகிற அந்திரேயாவாக, ஆத்தும ஆதாயகனாகிய ஒரு அந்திரேயா, அக்கறையுள்ள ஒரு அந்திரேயா, கடைசியா பார்த்த தாகமுள்ள ஒரு அந்திரேயா. ஆண்டவரே, வருகை எப்போ இருக்குமோ, எப்போ இருக்கும், எப்போ இருக்குங்கிற ஒரு தாகம், ஒரு ஏக்கம். ஆமென், அல்லேலூயா. மாணவர்களே, நாட்கள் கடைசியாகி போய்கொண்டே இருக்கிறது. இந்த நாளில் நம்ம பார்க்குறோம், உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை பார்க்கிறோம், ஒவ்வொரு காரியங்களை பார்க்கிறோம். தாகம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு தாகம். அதற்காக எவ்வளோ பிரயாசம். தாகம் வரணுன்னா நிறைய பிரயாசங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவரே. எப்போது வருவீரையா, என்னுள்ளம் ஏங்குதையா. சொல்லலாமா? எப்போது வருவீரையா, என்னுள்ளம் ஏங்குதையா. ஒரு முறை கூட எப்போது வருவீரை. அந்த தாகத்தினால் நம்முடைய உள்ளங்கள் நிரம்பட்டும். ஆண்டவரை சந்திக்க அந்திரேயா தனித்து போய், பேதுரு, யோவான், யாக்கோபோடு அந்திரேயாவும் போய், ஆண்டவரே மறுபடியும் வருவேன்னு சொல்றீங்களப்பா, எப்போ வருவீங்க? ஆமென்.
ஹல்லேலூயா. பரலோக தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, தருமையான நாளுக்காய் நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய அப்போஸ்தலர்களில் ஒருவராகிய அந்திரேயாவை குறித்து நாங்கள் தியானித்து வந்தோம். அவருடைய வாழ்க்கை முதலாவது தியாகம் பண்ணப்பட்ட வாழ்க்கையாயிருக்க, சாட்சியுள்ள வாழ்க்கை, ஆத்துமாதாயம் செய்கிற வாழ்க்கை, அக்கறையுள்ள வாழ்க்கை, தேவ சித்தத்தை செய்ய, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும் அக்கறையுள்ள வாழ்க்கை. ஆமென். தாகமுள்ள வாழ்க்கை, இயேசுவின் வருகைக்காய் ஏங்குகிற வாழ்க்கை. அப்படி நாங்கள் ஒவ்வொருவரும் வாழனப்பா. எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம். நாளில் வந்த எல்லாரையும் ஆசீர்வதி, கிருபை பெருகட்டும். வல்லக்கரத்திலே தருகிறோம் ஆண்டவர். எல்லாரையும் பலப்படுத்தும். ஆமென். கர்த்தாவே, என் நாம மகிமைப்படட்டும் ஆண்டவர். ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. பலவீனப்பட்டவர்களுக்காய் ஜெபித்தோம், பலப்படுத்தி நடத்துகிறோம் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்த எல்லாரையும் ஆசீர்வதி. ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் வேண்டிய எல்லா நன்மைகளையும் தேவன் அருளி செய்கிறார். சிலர் வர முடியலப்பா, வர நாட்களிலே கொண்டு வார். என் நாமத்திற்கு எல்லா கனமகிமை உண்டாகும். கர்த்தர் நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நான்